வணக்கம் சாய்ராம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி சாய்பாபாவுக்கு பூ வரல, வீட்லேயும் பூ இல்லை. எனக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால பூ வாங்கி வைக்கலை. நான் இன்றைக்கி தோணுச்சு, இங்கே வேப்ப மரம் நம்ம வீட்டிலே வளர்த்தோம், அதில் பிடுங்கி எனக்கு அந்த வேப்பம் கொண்டு வந்து வையினார். அதோடு அந்த வேப்பம் இதுதான் வச்சு அவருக்கு இன்றைக்கி விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டேன். கடையில் தான் எல்லாம் வாங்கினேன், வீட்டில் எதுவுமே செய்யலை. நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதான் சாய்ராம். ஆகா ஓகோலாம் செய்ய மாட்டேன். எப்போவுமே உடம்பு சரியில்லைனா கூட கடையில் வாங்கி வச்சு சாமி கும்பிட்டுருவேன் அவருக்கு. உங்கள் வீட்டில் எல்லோரும் எப்படி சாமி கும்பிடுவீங்க சொல்லுங்கள். எங்கள் வாழ்க்கையில் நடந்த சாயப்பா மகிமையை பற்றி தான் 2 வாரமாக போட்டுட்ருக்கேன். போன வாரம் அந்த பேகு கதையோடு முடிச்சிட்டேன். இந்த வாரம் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாம் பேசி கீசிட்டு நைட்டு போய் படுத்துட்டோம். இப்போ படுத்தோம்னா தூக்கமே வரல எனக்கு. ஏன்னா அந்த வந்தது, ட்ரெயினில் வந்தது, பேக் மிஸ் பண்ணது, அவர் சாயப்பை பார்த்தது, ஆர்த்தி பார்த்தது, அங்கே உட்காந்து கீழே வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருந்தது, ஒரு புது இடம் மாதிரி தெரியாமல் ஒரு பழைய இடம் மாதிரியே இருக்கே நமக்கு, என்னன்னு தெரியலையேன்ட்டு அதை யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் எப்படி தூங்கினேனே தெரில நைட்டு. அதோடு தூங்கிட்டோம். காலையில் விடியற்காலையில் ஒரு 4 மணிக்கு சாயப்பாவோட காக்கடா ஆர்த்தி போடுவாங்க. அந்த சத்தம் கேட்டுச்சு. நான் டக்குனு, நமக்கு அது புதுசு இல்லையா, அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு கேட்டோன்னா என்னடா புதுசாக பாட்டு கேட்குது, நம்ம காதுக்கு தான் அப்படி கேட்குதான்ட்டு டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தோன்னா எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்க. அதோட வெளியே கதவை திறந்துட்டு, ரூம் கதவை திறந்து வெளியே எழுந்திரிச்சு வந்து பார்த்தா பாட்டு சத்தம் கேட்டுச்சு. ஓ, சாமி கும்பிட்றாங்க போல், காலையில் ஆரத்தி பண்ணுறாங்க போல், அதான் இங்கே சத்தம் கேட்குதுன்ட்டு நினச்சிக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது சாயிரம். அந்த காக்கடா ஆரத்தி அவ்வளோ நல்லா இருந்தது. அன்னைக்கு முடிவு பண்ண நம்ம போய் எப்போவுமே காக்கடா ஆரத்தி பார்க்கணுன்ட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்கள் போய் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நன்றி சாய்ராம்.